வாசிக்கிறோம். இதனால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துன்மார்க்கமான ஜீவியத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தரின் சாபம் இருக்குன்னு சொல்லி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் வாசிக்கிறோங்க. அடுத்தது அவங்களுடைய வீடு அழியும், அவங்களுடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் அழிந்து போகும். அதே போல் வருமானத்தில் துன்பம் உண்டு. நிறைய வருமானம் வரும், பணங்கள் அவங்க கையில் இருக்கும், ஆனால் அதை அவங்க அனுபவிக்க முடியாது. அதனால துன்பம், நோய், வியாதிகள், அதே போல் வீணான செலவுகள் அப்படியெல்லாம் ஏற்பட்டு துன்பங்கள் ஏற்படுகிறது. சந்ததி அறுப்புண்டு போகுது. இவங்க மட்டும் இல்லை, அவங்க செஞ்ச தவறுனால அவங்களுடைய சந்ததி, அவருடைய பிள்ளைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு அவருடைய வாழ்வே அறுப்புண்டு போகுது சொல்லி சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேங்க. அவங்க பயப்படும் காரியம் நேரிடும். ஐயோ எனக்கு ஏதாவது வியாதி வந்துருமா அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த காரியம் அவங்களுக்கு வந்துடும் சொல்லி வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். நான் அவங்களுடைய வாழ்வு நன்றாக இருப்பதில்லை, ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதில்லைன்னு சொல்லி பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா அழிவுக்கு நேராக போகிறது. துன்மார்க்கர்கள் தரை மட்டும் தாழ்த்தப்படுவார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவருடைய வாழ்வு மாத்திரமல்ல, அவர்களை சார்ந்தவர்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. அவர்களுடைய சந்ததியை அறுப்புண்டு போகுதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் அவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்காது, அருவருப்பான காரியங்களை செய்கிறவங்களாக இருப்பாங்க. அவருடைய செயல்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்கிறதா இருக்குன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ துன்மார்க்கனுடைய வாழ்க்கை